வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். சாலமோனின் ஞானம் 13:1. கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் ஆனார்கள். கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றினின்று இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள். தன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், கடவுளை அறிந்தால் உலகை ஆளலாம். கண்களுக்கு புலப்படாத கடவுளை எப்படி கண்டுணர்வது? அவரோடு எப்படி உறவு கொள்வது? கண்களுக்கு புலப்படும் நல்லவற்றினின்று இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆவதற்கு காரணம் படைப்பு பொருளோடு மனம் நின்று விடுவதுதான். படைப்பை கடந்து அதை படைத்தவரின் வல்லமையை, அழகை உணரும் ஆன்மீக உணர்வு இல்லாது போனதும் தான். இன்னும் சிந்தித்தால் வேகமாய் ஓடும் வாழ்வில் தன்னை, தன் குடும்பத்தை கூட நினைக்க முடியாது. இன்று என்ன நாள், தேதி என்று கூட தெரியாது. என்ன சாப்பிட்டோம் என்ற நினைவு கூட இல்லாது இயந்திரமாய் மாறிவிட்ட மனித வாழ்க்கையில் கடவுளை கண்டுகொள்வது, அதற்கான சிந்தனையில் நேரம் ஒதுக்குவது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்றுதான். இதில் யார்தான் விதிவிலக்கு? இன்றும் கடவுளை தேடும், அவருக்காய் வாழும் பலர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாமும் கடவுளை தேடுவோரில் ஒருவராய் மாறுவோம். கண் மூடும் முன் கடவுளை கண்டுவிடுவோம். நாம ஜெபம். இயேசுவே, உம்மை கண்டுணரும் தாகத்தை எனக்கு தாரும். இயேசுவே, உம்மை கண்டுணரும் தாகத்தை எனக்கு தாரும். இறைவா, என்னுள்ள மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. இறைவா, என்னுள்ள மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. நான் காலமும் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன். இறைவா,
என்னில் மகிழ்ந்து இன்று வா. இறைவா என்னுள்ள மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. நேசம் என்னில் தந்திடுவாய், உன் பாசம் என்னில் பொழிந்திடுவாய். நேசம் என்னில் தந்திடுவாய், உன் பாசம் என்னில் பொழிந்திடுவாய். உணவாக என்னில் வந்து உறவாக உன்னை தந்து உயிரோடு கலந்திடவாய். மண்ணிலே புது வாழ்வு அடைந்திட நிறைவாக என்னில் எழுவாய். விண்ணிலே ஒரு சொந்தம் அடைத்திட மண்ணிலே புது வாழ்வு அடைந்திட நிறைவாக என்னில் எழுவாய். நான் உன்னில் வாழ என்னாலும் அருள் புரிவாய். இறைவா என்னுள்ள மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. சொந்தம் நீ என வந்திடுவாய், வசந்தங்கள் வாழ்வில் தந்திடுவாய். சொந்தம் நீ என வந்திடுவாய், வசந்தங்கள் வாழ்வில் தந்திடுவாய். நினைவாக என்னில் வந்து நிலையாக உன்னை தந்து நிழலாக என்னை தொடர்வாய். படைத்திட மண்ணிலே புது வாழ்வு அடைந்திட நிறைவாக என்னில் எழுவாய். விண்ணிலே ஒரு சொந்தம் படைத்திட மண்ணிலே புது வாழ்வு அடைந்திட நிறைவாக என்னில் எழுவாய். நான் உன்னில் வாழ என்னாலும் அருள் புரிவாய். இறைவா என்னுள்ள மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. காலமும் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன். இறைவா என்னில் மகிழ்ந்து இன்று வா. இறைவா என்னுள்ள மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. ஒன்று தெசலோனிக்கர் 5:17 இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். நமது தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் நாம் அவரிடம் நமது தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் ஆண்டவரிடம் நாட்கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில் திரும்ப திரும்ப கேட்காமல் ஒருமுறை கேட்ட உடனேயே அவரால் நாம் கேட்பதை தர முடியும். ஆனால் திரும்ப திரும்ப மன்றாடுவதால் கடவுளோடு உள்ள நமது உறவும் அவர் மேல் நாம் வைத்திருக்கின்ற விசுவாசமும் ஆழப்படுகிறது. கடவுளை நோக்கி ஜெபிக்கும் ஒவ்வொரு கணமும் நமக்குள் நம்பிக்கையும், நம்பிக்கையினால் தைரியமும் ஆறுதலும் உற்சாகமும் பெருகும்.
நாம் வேண்டல்களோடும் விண்ணப்பங்களோடும் கடவுளை அணுகும் ஒவ்வொரு நேரமும் நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு ஆழப்படுவதால் திரும்ப திரும்ப ஜெபிப்பது மிக மிக அவசியமான ஒன்றாகும். ஜெபிப்போமாக. நாங்கள் விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக எங்களுக்கு தருகின்ற அன்பு ஆண்டவரே, இந்த பிள்ளையை உமக்கு தருகின்றேன். இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை எல்லா நலன்களாலும் நிரப்புவீராக. மேலும் ஆண்டவரே, இவர்கள் இன்று உம்மிடம் கேட்பது அனைத்தையும் கொடுத்து உயர்த்தும், ஆசீர்வதியும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாவுவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.